தமிழக வெற்றி கழகம், திரு விஜயனுடைய அரசியல். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. திரு விஜய் அவர்கள் சென்னையில வீட்டுல பனையூர்ல இருந்துகிட்டே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரா? அவருடைய அரசியலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு அந்த உறவினர்களுக்கு ஆறுதல் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல வைத்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேற்றி அனுப்பியிருக்கிறார். இந்த அரசியலை எப்படி பார்க்கறீங்க நீங்க? ரஜினிகாந்த், சிவாஜி, பாக்கியராஜ் வரிசையில் ரிட்டர்ன் அரசியல் தான் விஜய்க்கு அரசியல் நான் பார்க்குறேன். ரிட்டர்ன்னா என்ன, திரும்பி போயிடுவாரா? போயிடுவார், வேற வழி இல்லை. அவர் திரும்பி போறது நல்லது. என்ன நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க? அவர் திரும்பி போயிடுவாருன்னு முடிவுக்கு வரீங்களா? திரும்பி போறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசம். எப்போ? ஒரு அட்டெம்ப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன பிறகு. அதாவது ஒரு தேர்தல் கூட சந்திக்க மாட்டாருன்றீங்களா? சந்திக்க முடியாது. சந்திச்சா அவருக்கு நஷ்டம். இல்ல அது உங்க பார்வை. என் பார்வை அவர் தான் முடிவெடுக்கணும். ஆமா, என் பார்வை அவர் தான் முடிவெடுக்கணும். என் பார்வையை தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுமே, வந்து தலை மட்டும்தான் இருக்கு, உடம்பு இல்ல, கைகால் இல்ல, விரல் இல்ல, நகம் இல்ல, வெறும் தலையை மட்டும் வச்சு என்ன பண்றீங்க? தலையும் ஒரே நேர் திசையில இல்ல.